போக மாட்டாடான்னு சொன்ன பிறகு 120 வருஷம் வாழ்க்கை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆவியானவர் என்று சொன்னாரு, போவே மாட்டான் அவன்கிட்ட பிராமிஸா சொன்னாரு, ஓன்ட்ட நீ போயே ஆவன் பிராமிஸா சொல்றாரு. கைத்தட்டுங்க அவருக்கு. தேவன் கொடுத்த கட்டளைகள், அதை செஞ்சா நீ கானானுக்குள்ள போனே அவர் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு வாசிப்போம். 4:5 உபாகமம் 4:5. நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில், நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கிற அந்த தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும். பாத்தீங்களா, எங்க கை கொள்ளணுமா? கானானுக்குள்ள போன பிறகு கை கொள்றதுக்கு தான் இது. அப்ப போறதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. போறது எதை பொறுத்து இருக்கு? தேவன் சொன்னாரு, அதை என்ன செய்யல, நம்பல. இன்றைக்கும் கர்த்தர் ஒன்று சொல்லும்போது அதை நீங்க நம்புனீங்கன்னா அவ்வளவுதான், அது உங்களுக்கு கிடைக்கும். அது எவ்வளோ பெருசா இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நான் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே இது நீங்க தான் செஞ்சீங்க அப்படின்னு மக்கள் சொல்லணும். அப்படி விஷயமா நடத்த போறீங்க நீங்க. ஹல்லேலூயா. அவர் திறமையில செஞ்சிட்டாரு, அவர் கால் பழக்கருக்கு செஞ்சிட்டாரு என்று குழப்பமே ஜனங்களுக்கு வரக்கூடாது. இதை தேவன்தான் செய்தார் என்று சொல்லத்தக்க அற்புதங்களை கர்த்தர் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஜனங்களோடு, இந்த வார்த்தையை கேட்கிற குடும்பங்களோடு, இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற என்னிடத்திலும் தேவன் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம். ஆமென், ஆமென், ஆமென். எப்பொழுதுமே உங்க திராணிக்கு மிஞ்சின ஒன்றை செய்து முடிக்கும் போதுதான் தேவனுக்கு நாம மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை முடிக்காத பட்சத்தில் நாம மகிமைப்படாது. அப்பாற்பட்டது விசுவாசிகள். தேவன் ஒன்று சொல்வார்னா அந்த இன்காம்ப்ரிஹெண்டபிள், நம்ப முடியாதது. புதிய ஏற்பாடு ஃபுல்லாக உங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? நம்புறது தான். ஆமென். முதலாவது, நீங்கள் ஒரு நீதிமான் என்று நீங்கள் நம்ப வேண்டும். இரண்டாவது, உங்களுக்கு பரலோகம் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். கர்த்தர் சொன்னாரு மோசையை பார்த்து, நீ பரலோகத்துக்குள்ள வரவே மாட்ட, பிராமிஸ் இது மன்னிக்கும், கானானுக்குள்ள வரவே மாட்ட, பிராமிஸா சொல்றேன், நீ வரமாட்ட அப்படின்னாரு. அந்த வசனத்தை வாசிங்க. 4:21. கர்த்தர் உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு நான் யோர்தானை கடந்து போவதில்லை என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற அந்த நல்ல தேசத்தில் நான் பிரவேசிப்பதில்லை என்றும் ஆணையிட்டார். நீ போய்க்கவே மாட்டடான்னாரு. பிராமிஸா சொல்றேன், நீ கானானுக்குள்ள வரமாட்ட. அதை பத்தி தயவுசெய்து இனிமே என்ன செய்யாத, பேசாத. ரெண்டு விஷயம். அவன் மேல இருந்த அவன் நிமித்தம் இவன் மேல கோபப்பட்டார். ரெண்டாவது, நீ போக மாட்டேன்னு என்ன செஞ்சிட்டாரு? கன்ஃபார்மா இருக்கிறீங்களா? நல்லா ஃப்ரெஷ்ஷா போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டார். அவர் போக மாட்டான்னு சொல்லிட்டாருன்னா அவன் 120 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் யோசிக்கவே மாட்டார். அதை புரிஞ்சுக்காங்க. ஒன்ன சொல்லிட்டாருன்னா, ஆணையிட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் பர்சனல் லைஃபை பத்தி யோசிக்கவே மாட்டாரு. போக மாட்டாடான்னு சொன்ன பிறகு 120 வருஷம் வாழ்க்கையை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆவியானவர் என்று சொன்னாரு, போவே மாட்டான் அவன்கிட்ட பிராமிஸா சொன்னாரு, ஓன்ட்ட நீ போயே ஆவன் பிராமிஸா சொல்றாரு. கைத்தட்டுங்க அவருக்கு. வலுவாதபடி உன்னை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவனை கொண்டு போய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரை ஞானமுள்ளவரும். ஆண்டவர், என் வாழ்க்கை போக மாட்டேன்னு சொல்லிட்டா அவன் வாழ்க்கையை பத்தி 120 வருஷ தியாக வாழ்க்கையை நான் கன்சிடர் பண்ணல. போவேன்னு சொல்லிட்டான் 40 வருஷ வாழ்க்கையை நான் கன்சிடர் பண்ணுவேனா? ஹல்லேலூயா. ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டாரு. அது பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும். அதை புரிஞ்சுக்காங்க. அப்ப உங்க நம்பிக்கை எல்லாம் அவர் வார்த்தை தான். 120 வருஷம் வாழ்க்கையவே கன்சிடர் பண்ணல சார். 120 வருஷம், 40 வருஷம் எகிப்து, 40 வருஷம் வனாந்திரம், அடுத்த 40 வருஷம் தேவ பிள்ளைகள், 120 வருட வாழ்க்கை. நான் என் வார்த்தையை சொல்லிட்டேன்னா வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்ட்டாரு. அதுவும் எதனால கோபப்பட்டாரா? உங்க வாசிமா அந்த வசனத்தை. கர்த்தர் உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு
உங்கள் நிமித்தம், ஜனங்கள் நிமித்தம் அவர் மேல கோபம் வந்துருச்சான். ஆனா யோவான் எழுறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றாரு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அவனை வச்சு இவன் மேல கோபப்பட்டாராம், புதிய ஏற்பாட்டில் அவரை வச்சு நம்ம மேல அன்பாயிட்டாராம். ஹல்லேலூயா. அது நடக்கும்னா இது நடக்கும். அதை புரிஞ்சுக்கங்க. யாரோ செஞ்சதுக்கு நம்ம பாவியானோம், யாரோ செஞ்சதால் நம்ம நீதிமானோம். அதை புரிந்து கொள்ளுங்கள். அது நம்ம மீது வைத்த அன்பு அல்ல, நம்முடைய பிதாவாகிய, நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் நிமித்தம் நம்ம நேசிச்சார் கர்த்தர். அதில் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறேன்.